ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். 3/2/2019 ஞாயிற்றுக்கிழமை, விளம்பி வருஷம் தை மாதம் 20ஆம் நாள், தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு மணி 11:53 வரை, பின்னர் அமாவாசை. நட்சத்திரம் உத்திராடம், மறுநாள் காலை மணி 2:55 வரை, பின்னர் திருவோணம். யோகம் வஜ்ரம், காலை மணி 7:03 வரை. விஷ்டிகரணம் 10:35 வரை, பின்னர் சகுனி இரவு 11:53 வரை. ராகு காலம் மாலை 4:43 முதல் 6:10 வரை. யமகண்டம் பகல் 12:22 மணி முதல் 1:49 வரை. குளிகை மாலை 3:16 முதல் 4:43 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்று தாராபலம் உள்ள ராசிகள்: பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள்: மிதுனம், கடகம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகியவையாகும். தைரியகாரகனான செவ்வாய் அதிபதியாக கொண்டு தைரியமும் துணிவும் சுறுசுறுப்பும் மிக்க மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகள் நிறைவேறும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகார பதவிகள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை சென்று மகிழ்வீர்கள். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். நம்பிக்கையுடன் தெய்வத்தை தொழ இன்னல்கள் குறைந்து புது தெம்பு பிறக்கும். பாக்கிய விருத்தியால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம். செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். அசுரகுரு சுக்கிரனை அதிபதியாக கொண்ட காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்களால் குடும்பத்தில் கலகம் உருவாகும். உயர் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடங்கள். நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். உறவில் பகை ஏற்படும். அக்கம்பக்கத்தாருடன் அன்பாக பழகவும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. சிலருக்கு உடன் பணிபுரிபவர்களால் வேலையில் தொந்தரவுகள் எழலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. சகோதரர்களின் விரோதம் ஏற்படும். அரசு வகை தொல்லைகள் ஆகியவையும் ஏற்படும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8 ஆகும். கவரும் எண்கள் 7 மற்றும் 9 ஆகும். சாதக எண்கள் 1, 3, 4 மற்றும் 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனி அன்று நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை, ஞானம் அதிகம் பெற்ற அனைவரிடமும் எளிதாக பழகக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, இன்று புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு
வாகன மற்றும் போஜன சுகங்கள் கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். அரசாங்க ஆதரவு உண்டு. மனதுக்கு பிரியமான மங்கையுடன் உறவு ஏற்படும். இனிய சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். புதிய நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும். பெண்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். மாணவர்கள் வெற்றி பெறுவர். மிதுனராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதக எண்கள் 1 மற்றும் 2 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகம் தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், ஸ்வர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். அன்பு செலுத்துவதில் மிக விசுவாசமுள்ள, கபடற்ற, உண்மையுள்ள, மிக பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, இது நாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். எதிர்பார்த்த வரவுகள் தாமதமின்றி ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். தனவரவு கூடும். எதிரிகள் பணிவர். எதிர்ப்புகள் குறையும். எண்ணிய எண்ணியாங்கு நடக்கும். பெயரும் புகழும் ஓங்கும். புதுப்பெண்ணின் சிநேகம் ஏற்படும். உல்லாச பயணங்களால் உள்ள மகிழும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வார்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6 ஆகும். கவரும் எண்கள் 8 மற்றும் 1 ஆகும். சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு மற்றும் மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை தங்கத்தில் பதித்து திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்க துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களை அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாத சிம்மராசி அன்பர்களே, குழந்தைகள் உடல்நிலையில் அக்கறை தேவை. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக சுமூகமாக பழகினால் எதிர்ப்புகள் குறையும். பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படும். எவ்வளவு திறமையுடன் நீங்கள் செயல்பட்டாலும் பாராட்டு கிடைக்காது. கௌரவக்குறைவு ஏற்படா வண்ணம் பார்த்துக்கொள்வது சிறப்பு. துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசப்பட நேரும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிகப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய்தேவம் ஏற்றி தொழுக துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிகப்பு ஆடை அணிதல், சிகப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம் அல்லது சிகப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாந்த குணமுடைய, பந்தபாசம் மிக்க, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடைய கன்னிராசி அன்பர்களே,
வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவு இருக்காது. தேவையற்ற சிந்தனைகளால் மன அமைதி குறையும். படுத்தவுடன் தூக்கம் வராது. ஏமாற்றங்கள் ஏற்படும். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். திருடு போகாவண்ணம் இருக்க பொருட்களை பாதுகாப்பது நல்லது. அன்னையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை தீபங்கள் ஏற்றி வணங்கிய துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்தல், சொர்ணதானம் அல்லது துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்திமான், மரியாதைக்குரியவர், இனிமையாக பேசக்கூடிய துளாராசி அன்பர்களே, காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் மேல் பாசம் பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சி மிகும். உற்சாகம் மிகுதியால் உள்ளம் மகிழும். வெற்றி மேல் வெற்றி ஏற்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மனைவியும் மறுக்காமல் அதிகம் ஒத்துழைப்பாள். தன்னம்பிக்கை கூடும். முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும். பணவரவு உண்டு. எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீராமரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், வெள்ளி தானம் அல்லது மொச்சையை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். திரண்ட தோள்களையும் வலிமையான கால்களையும் வேகமான நடையும் உடைய விருச்சிகராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறையும். மனைவியின் உடல்நிலையில் அக்கறை தேவை. புதிய தொழில் முதலீடுகளை ஒத்திவைப்பது நல்லது. சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதிர்பார்த்த இனங்களில் பணவரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து வேகமாக நடக்கவும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் அவசியம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்திலோ அல்லது செம்பிலோ பதித்து செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், பவளம் அணிவது தோஷ நிவர்த்தியாகும். வீட்டிலே இல்லாமல் சுற்றித் திரிவதை விரும்பக்கூடிய
குழந்தைகள் பால் பாசத்தை பொழியக்கூடிய தனுராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குமாதலால் மனதில் திருப்தி நிலவும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். வீட்டிலுள்ள பெரியவர்கள் பாசத்துடன் அரவணைப்பர். நல்ல வாகன யோகம் ஏற்படும். உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிடைக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 4 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீல நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிந்து கொண்டக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். எடுப்பான மூக்கும் கனமான கழுத்தும் கரிய கேசமும் உடைய மகர ராசி அன்பர்களே, முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். இழப்புக்கள் ஏற்படலாம். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் தவிர்க்க முடியாததாகும். பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். புதிய பொருட்கள் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும். வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8 ஆகும். அனுகூலமற்ற எண் 3 ஆகும். மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். நீதிபதி போன்ற பதவிகளை வகிப்பவரும் வேதாந்தம், தத்துவம், ஞானம் ஆகியவற்றில் ஈடுபாடுடைய கும்பராசி அன்பர்களே, பெண்களால் லாபம், அவர்கள் நட்பால் சுகம் ஆகியவை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பிரிந்தவர் கூடும் பொன்னான நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பெண்களால் நன்மை உண்டாகும். அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8 ஆகும். அனுகூலமான எண் 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, வெள்ளை மற்றும் கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்ற துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உண்மையானவரும் சுதந்திர மனப்பான்மையுடைய சமூக அக்கறையுடைய மீனராசி அன்பர்களே,
அனைத்து நலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு உருவாகும், எண்ணம் உருவாகும். செல்வ வளம் பெருகும். புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். அரசாங்க துறைகளின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமான எண்கள் 2, 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீல நிறமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம்: மஞ்சள் வண்ண ஆடை அணிதல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்தல், புஷ்பராகம் அணிந்து கொண்டைக்கடலை தானம் அளிப்பது தோஷ நிவர்த்தியாகும்.